வேட்டையிலிருந்து ரித்திகா சிங்கோட கேரக்டர் இன்ட்ரோ வீடியோவும் துஷாராவோட கேரக்டர் இன்ட்ரோ வீடியோவும் இப்போ வந்திருக்கு. இதில் துஷாராவோட கேரக்டர் நேம் சரண்யா, ரித்திகாவோட கேரக்டர் நேம் ரூபா. கேரக்டர் இன்ட்ரோ வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. வேட்டையிலிருந்து இன்றைக்கி 2 நியூ போஸ்டர்ஸ் வந்திருக்கு. ஆடியோ லான்ச் வர செப்டம்பர் 20 நேரு இண்டோர் ஸ்டேடியமில் கிராண்டாக நடக்க போகுது. இந்த ஆடியோ லான்ச்சில் இந்த படத்தோட டீசர் இல்லைனா ட்ரெய்லர் மாதிரி ஒரு ப்ரீவியூ வீடியோவும் ரிலீஸ் ஆகும். ஸோ வேட்டையினோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ் செப்டம்பர் 20க்கு அப்புறம் இப்போ உள்ளதை விட கண்டிப்பாக டபுள் ஆக போகுது. டிஜே ஞானவேல் டைரக்ஷனில் நம்ம சூப்பர் ஸ்டாரோட ஆக்டிங்கில் மூவி வர அக்டோபர் 10 ரிலீஸ் ஆகுது. நம்ம தளபதி விஜயோட கோட் ரிலீஸ் ஆன 11 டேஸோட பாக்ஸ் ஆஃபீஸில் தமிழ்நாட்டில் மட்டும் 181 crores கிட்ட கலெக்ஷன் கொடுத்துருக்கு. இனி வரப்போகிற நாளில் கோட்டோட கலெக்ஷன் எப்படி இருக்க போகுதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். நம்ம அஜித்தோட குட் பேட் அக்லி ஓவர்சீஸில் பார்ஸ் ஃபில்மு ரிலீஸ் பண்ண போகிறதா அஃபிஷியலாக சொல்லிட்டாங்க. குட் பேட் அக்லி டீம் பொங்கல் ரிலீஸ்னு சொன்னாலும் விடாமுயற்சியுடைய டிலேனால் குட் பேட் அக்லி சம்மருக்கு போஸ்ட்போன் ஆகவும் சான்சஸ் இருக்குது. மூக்குத்தி அம்மன் 2வை சுந்தர்சி டைரக்ஷன் பண்ண போகிறதா அஃபிஷியலாக சொல்லிட்டாங்க. ஸோ சுந்தர்சி டைரக்ஷனில் நயன்தாரா இதில் லீடாக நடிக்க போகிறாங்க. ஆர்ஜே பாலாஜி ஃபஸ்ட்டு பார்ட்டை டைரக்ஷன் பண்ணி மூவிலையும் லீடாக ப்ளே பண்ணார். இப்போ பார்ட் 2ல் சுந்தர்சி உள்ளே வந்திருக்காரு. மோஸ்ட்லி சுந்தர்சியும் ஒரு ரோலில் இதில் நடிக்க சான்சஸ் இருக்குது. வேல்ஸ் இதை ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. படம் எப்படி வரப்போகுதுன்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாம். சைமா அவார்ட்ஸ் 2024ஓட வின்னர்ஸ் லிஸ்ட்டை இப்போ நம்ம பார்த்துடலாம். பெஸ்ட்டு ஃபிலிம்கான அவார்டை ஜெயிலர் வின் பண்ணியிருக்கு. பெஸ்ட் ஆக்டருக்கான அவார்டை நம்ம சியான் விக்ரம் பொன்னியின் செல்வன் பார்ட் 2க்காக வின் பண்ணியிருக்காரு. பெஸ்ட் ஆக்ட்ரஸ்க்கான அவார்டை நயன்தாரா அன்னபூர்ணிக்காக வின் பண்ணியிருக்காங்க. பெஸ்ட் ஆக்டர் கிரிட்டிக்ஸ்க்கான அவார்டை நம்ம சிவகார்த்திகேயன் மாவீரனுக்காக வின் பண்ணியிருக்காரு. பெஸ்ட் ஆக்ட்ரஸ்க்கான கிரிட்டிக்ஸ் அவார்டை ஐஸ்வர்யா ராய் பொன்னியின் செல்வனுக்காக வின் பண்ணியிருக்காங்க. மோஸ்ட் ப்ராமிசிங் ஆக்டருக்கான அவார்டை கவின் டாடாக்காக வின் பண்ணியிருக்காரு. எக்ஸ்ட்ராடினரி பர்ஃபார்மர் ஆஃப் த இயருக்கான அவார்டை எஸ்ஜே சூர்யா வின் பண்ணியிருக்காரு. பெஸ்ட் ஆக்டர் இன் நெகட்டிவ் ரோலுக்கான அவார்டை அர்ஜுன் லியோக்காக வின் பண்ணியிருக்காரு. பெஸ்ட் ஆக்டர் இன் காமெடி ரோலுக்கான அவார்டை யோகி பாபு ஜெயிலருக்காக வின் பண்ணியிருக்காரு. பெஸ்ட் ஆக்ட்ரஸ் இன் சப்போர்ட்டிங் ரோலுக்கான அவார்டை சரிதா ஈஸ்வரி மாவீரனுக்காக வின் பண்ணியிருக்காங்க. பெஸ்ட் ஆக்டர் இன் ஏ சப்போர்ட்டிங் ரோலுக்கான அவார்டை வசந்த் ரவி ஜெயிலருக்காக வின் பண்ணியிருக்காரு. பெஸ்ட் டெபியூட்கான அவார்டை ஹிருது ஹருண் வின் பண்ணியிருக்காரு. பெஸ்ட் டெபியூட் அண்ட் ஆக்ட்ரஸ்க்கான அவார்டை பிரீத்தி அஞ்சு அஸ்ரணி அயோத்திக்காக வின் பண்ணியிருக்காங்க. பெஸ்ட் டைரக்டருக்கான அவார்டை நெல்சன் திலீப் குமார் ஜெயிலருக்காக வின் பண்ணியிருக்காரு. பெஸ்ட் டெபியூட் அண்ட் டைரக்டருக்கான அவார்டை விக்னேஷ் ராஜா போர் தொழிலுக்காக வின் பண்ணியிருக்காரு. பெஸ்ட் டைரக்டருக்கான கிரிட்டிக்ஸ் அவார்டை அருண்குமார் சித்தாக்காக வின் பண்ணியிருக்காரு. விமலோட சார் ஆடியோ ட்ரெய்லரை செப்டம்பர் 18 லான்ச் பண்ண போகிறதா அஃபிஷியலாக சொல்லிட்டாங்க. பாஸ் வெங்கட் டைரக்ஷனில் விமல், சாயா தேவி கண்ணன், சிராஜ் எஸ், சரவணன், ராமா, ஜெயபாலன் இதில் நடிக்கிறாங்க. மியூசிக் சித்துக்குமார். வெற்றிமாறன் இந்த படத்தை ப்ரெசென்ட் பண்ணுறாரு. அக்டோபரில் இந்த படம் தியேட்டர்ஸில் ரிலீஸ் ஆகும்.